வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இன்று மும்பையில் உள்ள லோக் பவனில் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பாரதம் குறித்த பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார். நாளை புல்தானாவின் ஷெகானாவில் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய ஆரோக்கிய கண்காட்சியில் பங்கேற்க உள்ளார். இந்திய, ஜப்பான் நாடுகளுக்கிடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தரகாண்ட் மாநிலம் சௌபாட்டியாவில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த ராணுவ கூட்டு பயிற்சிக்கு தர்மா கார்டியன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையர்களின் தேசிய வட்டமேசை மாநாடு இன்று புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாநில தேர்தல் ஆணையர்கள் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாடு மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு கைனேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சுக்பீர் சிங் சாந்து, டாக்டர் விவேக் ஜோஷி ஆகியோர் தலைமையில் நடைபெற உள்ளது. வில்லியனூர் தொகுதி வினித் நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம், வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குதல், சாலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் 22,21,00,000 ரூபாயில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மும்பையில் நேற்று நடைபெற்ற ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சூப்பர் 8 தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணி ஜிம்பாப்வே அணியை 107 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இன்று இரவு 7 மணிக்கு இலங்கையில் உள்ள பல்லேக்கல்லை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.